எமது பாடசாலை முத்தையங்கட்டு இடதுகரை தமிழ் கலவன் பாடசாலையின் மாணவனாகிய இவர் அண்மை காலமாக நடைபெற்று வருகின்ற அனைத்து மக்களாலும் எதிர்கொள்ளப்படுகின்ற ஒரு பிரச்சனையான மின்வெட்டு நேரத்தில் பாடசாலை மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்கின்ற இந்த வேளையில் இம்மாணவன் எமது பாடசாலையின் இம்மாணவன் மின்வெட்டு நேரத்தில் மாணவர்கள் இலகுவாக படிப்பதற்கு ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கின்றார். அது தொடர்பாக மாணவனுடன் நாம் உரையாடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முத்தையங்கட்டு இடதுகரை அரசினர் தமிழ் பாடசாலையில் தரம் 9 கல்வி கற்கின்றேன். இப்போது அடிக்கடி எல்லாம் மின்வெட்டு வருகின்றது. அதனால் நமது கல்வியில் கவனம் செலுத்த முடியாது இருக்கின்றது. அதனால் ஒரு கருவியை உருவாக்கியுள்ளேன். அது மின்வெட்டு நேரங்களில் படிப்பதற்கு பயன்படும் இடம்பெயர் மேசை விளக்கு. இதை உருவாக்குவதற்கு எனக்கு தேவையான பொருள் பழைய குளிர்பான போத்தல், PVC பைப், பழைய லைட்டிலிருந்து கலட்டப்பட்ட ஆளி, பழைய கதவிலிருந்து கலட்டப்பட்ட கைவிடி, கார்ட்போர்ட் மட்டை, 2 மெட்டிகள் என்பன பயன்படுத்தப்பட்டன. இதற்கு 2 மின்கலங்களை பயன்படுத்துகின்றோம். இந்த மின்கலம் செயலிழந்து விட்டால் இதனை மாற்றி புதிதாக மின்கலத்தை போட்டு திருப்பி பாவிக்க முடியும். இது இரவு வேளைகளில் கல்வி கற்பதற்கு மிகவும் துணை வருகின்றது. இதோடு இருக்கிறது அணைகிறது. இதனை உருவாக்குவதற்கு உண்டுகோலாக இருந்தவர் நலாயினி ஆசிரியர். அவர் PTS பாட ஆசிரியர். இதை உருவாக்குவதற்கு நான் சில யூடியூப் வீடியோக்களையும் பார்த்தேன். அதிலிருந்து சில விடயங்களை எடுத்துக்கொண்டேன். அதனால் இந்த கருவியை உருவாக்கியதால் எனக்கும் சில மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மேலும் இவ்வாறு கருவிகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளேன். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. முத்தையங்கட்டு இடதுகரை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் தரம் 9 கல்வி கற்கும் எமது மாணவன் டினோசன் அவர்கள் இக்கருவியினை மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் மிகவும் சிறப்பாக ஒழுங்கமைத்திருக்கின்றார். அம்மாணவன் எவ்வாறு இந்த கருவியினை எமக்காக ஒழுங்கமைத்திருக்கின்றார், எதனை பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதனை மிகவும் சிறப்பாக என்னுடன் பகிர்ந்திருக்கின்றார். அம்மாணவனின் தொடர் வெற்றிகளுக்கு நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.